நான் இன்றைக்கி போண்டா செய்ய போகிறேன். 300 கிராம் கடலை மாவு, ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் 3 போட்டால் போதும், சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 4, ஒரு முட்டை, ஒரு 4 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, சில்லி பவுடர், கொஞ்சமாக ஓமம், சோடா, சால்ட். இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் வைக்கலாம், வேணும்னா கடலை மாவு. ஓகே, கடலை மாவு, வெங்காயம், சில்லி, கொத்தமல்லி, கருவேப்பிலை சிறுசாக நறுக்கி வச்சுக்கணும். கொத்தமல்லி நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு இவ்வளோ சில்லி போட்டால் போதும். அதில் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக சோடா, நிறைய வேணும். இந்த ஓமம் இருக்குது, கையில் ப்ரெஸ் பண்ணி இது போட்டாலே போதும். கடைசியாக ஒரு எக்கு. ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு கலந்துக்கலாம். எல்லோரும் போண்டாவில் எக்கு போட மாட்டாங்க, ஆனால் நான் போடுவேன். எக்கு போட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு மாவு. இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். சட்டி காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் சொல்ல மறந்துட்டேன் அப்போவே, அதனால் எண்ணெய் முக்கியமாக தேவைப்படும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சான் தண்ணி எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம இது மாதிரி ரவுண்டாக போட்டு நம்ம வந்து நல்லா திருப்பி விட்டு கோல்டன் கலர் வரணும். இன்னும் கொஞ்சம் ஆகணும். வந்திருக்கு ஆல்ரெடி, ஆனால் உள்ளே வெந்திருக்காது. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா திருப்பி போதும். இவ்வளோ வந்திருக்கு, போதும். பாருங்க, இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்.
நல்லா இந்த மாதிரி போட்டோன்னா நல்லா லேசாக திருப்பி விடலாம். லேசாக திருப்பி விட்டோன்னா அதே திரும்பிடும். போண்டா நல்லா திருப்பி விட்டாச்சு. ஆனால் எக்கு நான் போடுவேன், எல்லோரும் போடுவாங்களா என்னவோ எனக்கு தெரியாது. ஆனால் எக்கு போட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் எக்கு போட்டால். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சா சரியாக எடுத்துடலாம். இருக்கும் கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு. நல்லா எடுத்துடலாம். இதுக்கு மேலே விட்டால் நல்லா இருக்காது. பாருங்க, போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஆனியன் எக் போட்ட போண்டா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்தால் சொல்லுங்கள். அப்புறமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.